ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். ஸ்விம்மிங் அத்லெட்டுடைய தலை மட்டும் ஏன் பளபளன்னு இருக்குன்னு தெரியுமா? கழுத்தில் டை கட்டினா பெரிய ப்ராப்ளம் வருமா? நிலாவில் விளையாடினா முதல் ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரியுமா? நம்ம தலையை வச்சு காரை லாக் பண்ண முடியுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கிறதால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாடர்னாக ட்ரெடிஷ்னலாக எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் இன் மூன். முதலாக நிலாவில் விளையாடின ஸ்போர்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கோல்ஃப் விளையாட்டை தான் மூணில் விளையாடி இருக்காங்க. ஆஸ்ட்ரானட்டான ஆலன் ஷெப்பர்ட் அப்படிங்கிறவர் 1971 அப்போலோ 14 மிஷன் மூலமாக ஸ்பேஸ்க்கு, அதாவது மூனுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் கூட அவருடைய க்ரூ மெம்பர்ஸான இன்னும் 2 பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. மூணில் 2 கோல்ஃப் பால்ஸை வச்சு கோல்ஃப் ஸ்டிக்கை வச்சு அந்த பாலை அடிச்சிருக்கிறாரு. மூன் சர்ஃபேஸில் இருந்து அடிக்கப்பட்ட அந்த பால் எங்கே போச்சுன்னே தெரியல, எவ்வளோ தூரம் போச்சுன்னு கூட தெரியல. ஏன்னா நிலாவில் கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆனால் ஆலன் ஷெப்பர்ட் சொல்கிறாரு, நான் அடித்த பால் மில்லியன் கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஸ்பேஸில் மிஸ் ஆகி போகிற விஷயங்களை தான் ஸ்பேஸ் ஜங்குன்னு சொல்கிறாங்க, அதாவது விண்வெளி குப்பைகள்னு சொல்கிறாங்க. இப்போவும் இந்த பால் விண்வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது குக்கும்பர் க்யூர். வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. மற்ற நேரத்தை விட நம்ம பாய் ஃப்ரெண்டையோ இல்லைனா கேர்ள் ஃப்ரெண்டையோ மீட் பண்ண போகும்போது தான் இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக நமக்கு தெரியும். நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படின்னா, நீங்கள் கூட எந்த ஒரு ப்ரீத்திங் மீன்ஸையும் எடுத்துகிட்டு போகல, மென்டோஸ் மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா, நீங்கள் உடனே குக்கும்பர் சாலட்டை ஆர்டர் பண்ணிடுங்க. அது கூட போட்டிருக்கிற வேறு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய நாக்கில் சுரக்கக்கூடிய சலைவா, அதாவது எச்சில் ப்ரொடக்ஷனை இதை அதிகப்படுத்துமாங்க. அதே மாதிரி உங்களுடைய நாக்கில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் தரக்கூடிய பாக்டீரியாவை இது வாஷ் அவுட் பண்ணிடுமா. இதெல்லாம் கூட இல்லைனா வெறும் குக்கும்பர் பீஸை கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் நாக்கில் வச்சிருந்தாலே போதுமா, பேட் ஸ்மெல் எல்லாமே காணாமல் போயிருமாங்க. உங்ககிட்ட குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் கொத்தமல்லி இருந்ததுன்னா அந்த கொத்தமல்லியை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு சவைச்சிங்கன்னா கூட வாய் துர்நாற்றம் போயிடுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சிங்க்ரோனைஸ் ஸ்விம்மர்ஸ். இவங்கள தான் இப்போ ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஸ்விம் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களுடைய தலை நனையாமல் இருக்கிறதுக்கு ஸ்விம் கேப்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க நாக்ஸ் ஜெலட்டின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜெலட்டினுக்கு எந்த ஒரு மனமும் கிடையாது. அத்லெட்ஸ் இந்த ஜெலட்டினை தண்ணி கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி தண்ணி கூட ஜெலட்டினை மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கோய் மிக்ஸ்சர் மாதிரி ஆயிருமா, அதாவது ஒட்டும் தன்மையுடையதாக மாறிடுமா. அதுக்கப்புறமா இந்த ஜெலட்டின் எடுத்து அவங்களுடைய தலைமுடிகளில் ப்ரஷ் பண்ணி ஒரு கொண்ட மாதிரி போட்டு அதில் ஹெட் பீஸ் எல்லாத்தையும் அலங்காரத்துக்கு சொருகிடுவாங்களாங்க. இது டோட்டலாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஹார்டாக மாறிடும். ஒரு முடி கூட கீழே விழாதாங்க. இன்னும் இதை அழகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜெலட்டின் கூட கிளிட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்களாம் டெக்கரேஷன்ஸ்க்காக. ஸோ அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே உங்களுடைய தலைமுடிகளில் இன்னும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹியூமன் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் ஒர்க் ஃபார் கொரில்லாஸ். இந்த உலகத்திலேயே கொரில்லாஸ் தான் முதலாக தோன்றின விலங்கு, ரொம்ப ரொம்ப பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேருக்கு கொரில்லாஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜூலெலாம் கொரில்லாவுடைய பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்குங்க. ஜூஸில் இவ்வளோ கொரில்லாஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஜூடைய கெப்பாசிட்டி ரொம்ப சின்னதாக கூட இருக்கலாம். அதனால கூட இந்த மாதிரி தான் கொரில்லாஸோட எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொரில்லாவுடைய பாப்புலேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. மனுஷங்களுக்கு கொடுக்குற மாதிரியே கான்ட்ரசெப்ஷன், அதாவது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கான்ட்ரசெப்ஷன், ஹியூமன் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ், இது எல்லாத்தையுமே ஜூ கீப்பர்ஸ் மூலமா இந்த கொரில்லாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, மனுஷங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் கொடுக்கறது மூலமா எப்படி பாப்புலேஷன் குறைஞ்சதோ அதே மாதிரி இந்த கொரில்லாஸ்க்கும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, மனுஷனும் குரங்கும் ஒண்ணுதான் போல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லூயிஸ் தி 14th ஆஃப் ஃப்ரான்ஸ். நம்ம எந்த ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் நம்மளுடைய டேபிளில் சால்ட் அண்ட் பெப்பர் இல்லாமல் நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் இந்த சால்ட் அண்ட் பெப்பரை தூவி சாப்பிட்றதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுவோம். ஆனால் ஃப்ரான்ஸில் பணக்காரங்களால் மட்டும்தான் இந்த பெப்பரை வாங்க முடியும், அவங்களால மட்டும்தான் அவங்களுடைய சாப்பிட்ற உணவில் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரான்ஸில் இருந்த லூயிஸ் தி 14 அப்படிங்கிற கிங்கு அவருடைய சாப்பிட்ற ஃபுட்டில் இந்த மாதிரி பெப்பரையும் சால்ட்டையும் லைட்டாக சீசன் பண்ணி சாப்பிடுவாராம். அவருக்கு அது ரொம்ப பிடிக்குமாங்க. அந்த காலத்திலேயே பெப்பருடைய விலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சாதாரண மக்களால் இந்த பெப்பரை வாங்கி சாப்பிட முடியாது. அதனால அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அவங்களுடைய உணவுப் பொருட்களில் இந்த பெப்பரை யூஸ் பண்ணுவாங்களாம். அவங்க சமைக்கிற சமையல்களில் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் இல்லாமல் இருக்கவே இருக்காதாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லா தரப்பட்ட மக்களுமே இந்த சால்ட் அண்ட் பெப்பரை ரொம்பவும் சுலபமாக வாங்கி உபயோகிக்க முடியுது. இதுவே நம்ம நாட்டுடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மூவி தியேட்டர்ஸ் டிட் நாட் செல் பாப்கார்ன்.
தேட்டர்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பாப்கார்ன் தாங்க. இந்த இன்டர்வெல்லாம் விடுவாங்க தெரியுமா, அந்த சமயத்தில் கேண்டீனுக்கு போயிட்டு இந்த பாப்கார்னை வாங்கி சாப்பிட்றது வேற லெவலில் இருக்கும். அதுலேயும் நமக்கு தேட்டரில் கொடுக்கப்படுற பாப்கார்ன் ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு காரணமே பட்டர் தாங்க. மெல்டட் பட்டரை தாராளமாக போட்டு அதில் பாப்கார்னை பொரிய விடுவாங்க. அதனால தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஃபேமஸான இந்த பாப்கார்னை ஒரு காலத்தில் தேட்டரில் விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட பாப் கல்ச்சர் மூலமாக தான் இந்த பாப்கார்ன் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாகி இருக்கு. அந்த காலத்தில் தேட்டருக்குள்ளே போகிறவங்களுக்கு இந்த பாப்கார்னை கொடுக்கலாமா, அவங்க அங்கே இருக்கிற கார்பெட்ஸ்லையும் ரக்ஸ்லையும் இதை சிந்திர மாட்டாங்களா, நம்மளுடைய தேட்டரையே நாசமாக்கிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருந்ததுனால அந்த காலத்தில் பாப்கார்னை செல் பண்ணவே இல்லையாங்க. ஆனால் இப்போ இருக்கிற எல்லா தேட்டர்ஸ்லையுமே இந்த பாப்கார்ன் ரொம்ப காமனான விஷயமா ஆயிடுச்சு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மிஸ்டீரியஸ் ஃபிங்கர் நெயில் மார்க்கிங்ஸ். நீங்கள் உங்களுடைய நகத்தை எப்போவாவது நோட் பண்ணியிருக்கீங்களா? நகத்தில் சில நேரத்தில் ஒயிட் கலர் மார்க்கிங்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் உடனே உங்களுடைய அம்மா கிட்ட போய் காமிச்சிங்க அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு புது ட்ரெஸ் கிடைக்க போகுது, அதனால தான் இந்த மாதிரி வெள்ளை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, இந்த கண்டிஷனுக்கு பேர் லியூகோனிச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெயில் பெட்டில் ஏற்பட்ட இன்ஜுரியாங்க. நீங்கள் எப்போவாவதும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய கையை எதுலையாவது இடிச்சிருப்பீங்க, உங்களுடைய விரல் போயிட்டு அதில் இடிச்சிருக்கும், அதனால உங்களுடைய நெயில் பெட்டில் காயம் ஏற்பட்டிருக்குமாங்க. அதனால தான் இந்த மாதிரி வெள்ளை மார்க்கிங்ஸ் உருவாகுதான். உங்களுக்கு நகம் கடிக்கிற பழக்கம் இருந்தாலும் உங்களுடைய நகத்தில் இந்த மாதிரி ஒயிட் மார்க்ஸ் இருக்குமாங்க. இந்த ஒயிட் கலர் மார்க் எப்போ போகும் அப்படின்னா, உங்களுடைய நகம் திரும்ப வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுமாங்க. இது எல்லாருக்கிட்டையும் காணப்படுற ஒரு காமனான கண்டிஷன் தானா. நீங்கள் அதிகமாக காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கனாலும், அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர், ஹார்டனர், கிளாஸ் இந்த மாதிரி எது யூஸ் பண்ணாலும் உங்களுடைய நகத்தில் இந்த மாதிரி ஒயிட் மார்க்ஸ் வருமாங்க. இன்னும் சில கேஸில் உங்கள் நகம் முழுவதுமாகவே ஒயிட் கலரில் மாறி இருக்குமா. இதுக்கு காரணம் உங்க உடம்புல மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் குறைய இருந்தாலும், ஜிங்க் அண்ட் கால்சியம் சுத்தமா இல்லாம இருந்தா கூட இந்த மாதிரி உருவாகுமா. இது எல்லா நேரத்திலையும் வலிக்காது, ஆனா சில நேரத்துல வலிக்குமாங்க. இதை பத்தி அதிகமா பயப்பட தேவையே கிடையாது, இது தன்னாலேயே போயிடுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பேபி போன்ஸ் கவுண்ட். பொதுவாக ஒரு சராசரியான மனிதனுடைய உடம்புல 206 எலும்புகள் இருக்கும். ஆனால் பிறந்த குழந்தையுடைய உடம்புகளில் 300 எலும்புகள் இருக்குமாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தையுடைய மூக்கு, காது, எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கார்டிலேஜ் இருக்குமா, அதாவது குருத்தெலும்பு இருக்குமா. இந்த குருத்தெலும்புகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் 300 எலும்புகள் குழந்தையினுடைய உடம்புல இருக்குமாங்க. போக போக குழந்தை வளர வளர இந்த குருத்தெலும்புகள் எல்லாமே ஒன்றோட ஒன்றாக சேர்ந்து எலும்புகளாக மாறுமா. அதாவது இந்த குருத்தெலும்புகளை ஒரு இணைப்பு திசுன்னு கூட சொல்லலாம். இதனால தான் பிறந்த குழந்தைங்களுடைய உடம்பு ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கையாளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற குருத்தெலும்புகள் எலும்புகளாக மாறுறதுக்கு குழந்தைக்கு 2லேருந்து 6 வயசு வரைக்கும் ஆகுமாங்க. அதே மாதிரி கார்டிலேஜ்னு சொல்லப்படுற இந்த குருத்தெலும்புகள் கொஞ்சம் ஹார்டனாக மாறுறதுக்கு 10லேருந்து 12 வயசு வரைக்கும் ஆகுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டை. ஒரு பர்சன் அஃபிஷியலாக ரொம்ப நீட்டாக தெரியணும் அப்படின்னா டக்கின் பண்ணி டை கட்டி ஷூஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த டை கட்டினா ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? டை கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. ரொம்ப டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா பிளட் ஃப்ளோ நம்ம பிரெயினுக்கு போகாதான். இதனால நமக்கு ஒரு மாதிரி மயக்கம், சோர்வு, ஒரு மாதிரி தலைவலி இதெல்லாமே ஏற்படுமாங்க. இதனால உங்கள் கண்களில் அழுத்தம் ஏற்பட்டு கண்கள் கூட வலிக்க ஆரம்பிக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மால்தீவ்ஸ் 1000 ருபியா. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகான சூப்பரான ஒரு ரூபா நோட்டு அப்படின்னா மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்த 1000 ருபியா அப்படிங்கிற இந்த நோட்டு தானா. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த மால்தீவ்ஸ் 1000 ருபியாவை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்களாம். ஏன்னா அதனுடைய ஸ்டன்னிங்கான டிசைன். இந்த மாதிரி ஒரு ரூபா நோட்டை உருவாக்குனதுக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸும் குவியுதாங்க. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அந்த நோட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ்னாலே பீச் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபேமஸாக இருக்கும். அதுவும் கிரீன் சீனா அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. மால்தீவ்ஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு பிளேஸுங்க. அந்த யூனிக்கான பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த கிரீன் சீல நிறைய டர்ட்டில்ஸ் வாழுது. அதே மாதிரி ஸ்ட்ரைப், அதாவது கோடுகள் போட்ட மெஜஸ்டிக் வேல் ஷார்க் வாழுதுங்க. இந்த ஷார்க்கையும் சீ டர்ட்டிலையும் ரொம்பவே அழகா இந்த ரூபா நோட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இது இந்த உலகத்திலேயே பிரிட்டியஸ்ட் கரன்சி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது யூஸ் யுவர் ஹெட். கார் வச்சுருக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கார் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் கடன் நடந்து வந்திருப்போம். ஆனால் அப்போ தான் நமக்கு ஒன்று தோணும், நம்ம காரை லாக் பண்ணோமா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்போம், ஐயோ திரும்பவும் போய் அதை செக் பண்ணணுமா அப்படின்னு நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கார் பார்க் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் போகாமல் நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்தே, அதாவது கார் பார்க்கிங்லேருந்து ஒரு சில அடி தூரத்தில் இருந்தே நீங்கள் உங்கள் காரை லாக் பண்ண முடியும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கார் கீ
கீ இருக்கும் இல்லையா, உங்கள் சின்னுக்கு அடியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கார் கீழே இருக்கிற லாக்கை ப்ரெஸ் பண்ணணும். அந்த சமயத்தில் உங்களுடைய தலையை லைட்டாக உயர்த்தணுங்க. இது மூலமாக உங்களுடைய தலை மட்டும் ஆண்டனா மாதிரி செயல்பட்டு உங்களுடைய தலையில் இருக்கிற ஃப்ளூயிட் அண்ட் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கரண்ட்ஸை பாஸ் பண்ணுமா. ஸோ உங்களுடைய தலை அந்த கரண்ட்டை கண்டக்ட் பண்ணி உங்களுடைய காரை ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ண செய்யுமா. சிலிகான் வேலி ரேடியோ இன்ஜினியரான டிம் போசர் தான் இந்த ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரிக்கை நீங்கள் காரை பார்க் பண்ணிக்கிற இடத்துல இருந்து கம்மியான டிஸ்டன்ஸில் தான் உபயோகப்படுத்த முடியும். ரொம்ப தூரத்துலனா இது செயல்படாது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிக்மா ரூல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிலம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அக்கா நியூ சப்ஸ்கிரைபர் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லவ் யூ டூ செல்லம். கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.